நம்ம திருவாரூர் பத்திரிகை வைக்க போகும்போது ஒரு அதிகாரி கேட்டார், யாருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விவசாயமா, சரியா, குழுவா, பணம் வாங்கிட்டு ஓடிடுவீங்களா, அதை செய்றீங்களா இதை செய்றீங்களா, என்ன பண்ணுறீங்க, எப்படி உங்கள் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அதுங்க அப்படின்னா, சரி நன்றி போங்க அப்படின்ட்டாப்ல. என்ன கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லணுமா இல்லையா அப்படின்னேன். அப்புறம் நேரில் சந்திச்சு பேசிக்கு வாங்க அப்படின்ட்டாப்ல. அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க நம்ம அரசு அதிகாரிகள். என்னைய கோவப்படுத்தினீங்கன்னா அது நிஜமோலே அது ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். கேள்வி கேட்குற உரிமை இருக்கிறவங்களுக்கு நம்ம வேலையும் செய்யணும். ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனைவருமே பெருமைப்பட்டு ஒரு கரங்களை எழுப்பி கொள்ளலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் சரி, செந்தில் சாரும் சரி, அனைத்து விஷயங்களையும் மிக கூர்மையாக எல்லாரும் பாராட்டும்படியாக நல்லா செஞ்சிருக்காங்க. அதை துறை சார்பாக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 16 டன் பாரம்பரிய நெல், 40 வகையான நெல்லை கேட்டாங்க. அதை வாங்கி நம்ம கொடுத்தோம் உடனடியாக. அதை வாங்கி மற்ற விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க. விவசாயம் நல்லா இருக்கணும், கிராமப்புறங்கள் நல்லா இருக்கணும்னா விவசாயிகள் தொழிலதிபர்கள் ஆகணும். 2வது கருத்து, விவசாயிகள் விஞ்ஞானிகள் ஆகும். எங்கெங்க விவசாயம் அழிஞ்சிட்டு போகுது? விவசாயம் அழியாது. விவசாயம் செய்யற ஆளு வேணா மாறலாம், ஆனா விவசாயம் அழியாது. ஏதோ ஒரு விதத்துல இந்த 130 கோடி மக்களுக்கு கொடுத்துதான் அவன் உணவு. தாத்தா காலத்திலேருந்து முப்பாட்டம் காலத்திலேருந்து வயல்லே வளர்ந்து வயல்லே பிறந்து 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் அந்த நிலத்திலே உழண்டுட்டு இருக்க விவசாயிக்கு தெரியாதுதான் எனக்கு தெரிஞ்சிட போகுது. இவ்விழாவிற்கு தலைமை ஏற்று அமர்ந்திருக்கக்கூடிய திருவாரூர் வேளாண் வணிகம் வேளாண்மை துணை இயக்குனர் திருமதி ஆர் சாருமதி அம்மா அவர்களை அன்போடு விழா குறித்து சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். அரசு அதிகாரிகள்லாம் போதோம்னா பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. நம்ம திருவாரூர் பத்திரிகை வைக்க போகும்போது ஒரு அதிகாரி கேட்டார், யாருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விவசாயமா, சரியா, குழுவா, பணம் வாங்கிட்டு ஓடிடுவீங்களா, அதை செய்றீங்களா இதை செய்றீங்களா, என்ன பண்ணுறீங்க, எப்படி உங்கள் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அதுங்க அப்படின்னா, சரி நன்றி போங்க அப்படின்ட்டாப்ல. என்ன கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லணுமா இல்லையா அப்படின்னேன். அப்புறம் நேரில் சந்திச்சு பேசிக்கு வாங்க அப்படின்ட்டாப்ல. அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க நம்ம அரசு அதிகாரிகள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் கோவமே பண்றதில்லை. எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணிடுறாங்க, எப்போ எது கேட்டாலும் உடனே செய்யுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அது நம்முடைய சார்பு தான். இல்லை அப்படிலாம் இல்லை. சம்டைம்ஸ் கோவம் வரும். இல்லை கோவம் அவர் சொல்கிற மாதிரி எனக்கு 90% வராது, 10% வரும். அது வந்ததுன்னா நியாயமான கோபமாக இருக்கும். அதுதான் எப்போவுமே எங்கள் ஆஃபீஸில் எல்லாத்தையுமே சொல்லுவேன். என்னைய கோவப்படுத்தினீங்கன்னா அது நிஜமோலே அது ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். சரி, அவரோட அறிமுகம் இருக்கட்டும். அனைவருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கிய அனைத்து விவசாயிகளுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனைவருமே பெருமைப்பட்டு ஒரு கரங்களை எழுப்பி கொள்ளலாம். ஏன்னா உழவர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வந்தது. இது பார்த்தீங்கன்னா 2014லேருந்து இன்னைக்கு 2024 இருக்கோம். 10 ஆண்டுகளாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் பல இடங்கள்ல துவங்கப்பட்டு சிறப்பாகவும் செயல்படுகிறார்கள். சில பேர் செயல்பட முடியாம இருக்கிறாங்க. அடுத்தது இன்னைக்கு 2024 நம்ம உற்பத்தியாளர் நிறுவனம் அமைச்சு, அவர் சார் சொன்ன மாதிரி 2030 நம்ம எப்படி இந்தியா வல்லரசாக முடியுமோ அதே மாதிரி நம்மளுடைய உற்பத்தியாளர் நிறுவனம் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டுமில்லை, உலக அளவில் சிறந்து விளங்க வேண்டும். இன்றைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரும் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தோட பங்குதாரர் அப்படிங்கிற விவசாயிங்கிறதுலேருந்து அடுத்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க, பங்குதாரர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கம்பெனி வளர்ச்சி அடையணும்னா என்ன பண்ணணும்? சும்மா 2000 ரூபா பணத்தை கொடுத்துட்டா மட்டும் செந்தில் பார்த்து பாரு அப்படின்னு இருக்க முடியாது. கேள்வி கேட்குற உரிமை இருக்கிறவங்களுக்கு நம்ம வேலையும் செய்யணும். என்ன வகையான செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய விவசாயம் சார்ந்த
விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன தேவைப்படுதோ தொழில்நுட்பங்களா இருந்தாலும், இன்னைக்கு வந்து உங்களுக்கு கேவிக்கையில வந்திருக்காங்க, அப்புறம் ஈச்சக்கோட்டை டீன் சார் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்குன்னா உங்களுடைய தொழில்நுட்பங்களுக்கும் மற்ற இதுக்கு உதவி செய்ய. மொத்தம் 1000 உதவி நம்ம செஞ்சாலும் ஈல்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் இந்த விவசாயத்தில் நிற்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன தொழில்நுட்பங்கள் வேணுமோ அதை கேவிக்கையோட நீங்கள் அட்டாச் ஆகிக்கிங்க. அதுவும் ஒரு பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஏதாச்சும் வந்து ஒரு தொழில் செய்யணும். தொழில்னா என்ன தொழில்? விவசாயம் சார்ந்த. இந்த ஸ்கைவின் எம்டி வந்து சொன்னாங்க, நான் விவசாயம் சார்ந்த தொழிலை பண்ணேன், என்னுடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு உங்க எல்லாரையும் பொறாமப்பட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதே மாதிரி நீங்க விவசாயம் மட்டுமல்லாமல் விவசாயம் சார்ந்த தொழில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுடைய FU மூலம் பண்ணலாம். அது நிறைய இருக்கு. அதுக்கு உங்களுடைய சேர்மன் வந்து நிறைய வழிகாட்டுவார். நாங்களும் எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம். அடுத்தது வந்து என்னன்னா, இந்த உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு வந்து மற்ற எல்லாத்தோட ஒரு முக்கியமான சிறப்பு பேர் வந்து 2 FO போன வருஷம் ஆரம்பிச்சாங்க. ஒன்று பேர் வந்து சோழ நாடு, இன்னொன்று சோழ வளம். 2 FOவே சிறந்து விளங்குறதுக்காக இருக்கு. 2 பேத்துக்குமே போட்டி இருக்கு. அவங்களா நீங்களா அப்படிங்கிறது போட்டியுமே நான் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு 2 FOவும் எனக்கு 2 கண்ணுகள் மாதிரி எது பெஸ்டா வருது அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து பார்க்கறதுக்காக ரெடியா இருக்கோம். அப்புறம் உங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப ஆக்டிவ். சில இடங்களில் 10 பேரில் 2 பேர் ஆக்டிவாக இருப்பாங்க, 2 பேர் இதாக இருப்பாங்க. உங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து மிக சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய FPO அடுத்த லெவலுக்கு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். சின்னோண்டு கதை மட்டும் சொல்லிடுறேன் இடையில. ஒரு கிராமத்தில் ஒரு குதிரை இருந்துச்சு. அந்த குதிரை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, திடீர்னு அப்படியே அந்த கிராமத்துக்கு புதுசாக அந்த கிராமத்துக்கு வந்துட்டு அது என்ன பண்ணியிருக்கு, அங்கே உள்ள அதுக்கு தேவைப்படுற செடி கிடி என்னென்ன சாப்பிட முடியும் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு. அந்த இடத்துல உள்ள உணவுப் பொருள் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துலேயே அது தங்கிட்டு, இவங்க கொஞ்ச நாள் அங்கே இருந்தோடனே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஒரு யானை வந்து அந்த கிராமத்துக்கு வந்து எல்லா செடி கொடி என்னென்ன இருக்கோ அந்த கிராமத்தை பூரா அட்டகாசம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கு தேவைப்படக்கூடிய புல் இருக்கிற பகுதியில் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அது கொஞ்சம் நாட்டாமல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த குதிரை என்ன பண்ணுச்சுன்னா, இதை எப்படி இந்த யானையோட அது போராடி அது ஜெயிக்க முடியல. உடனே அதை என்ன பண்ணுச்சு, நம்ம வந்து யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கேட்போம். அப்புறம் அது என்ன பண்ணுச்சு, அது விலங்கினத்தோட ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். சிங்கத்திட்ட போய் இது முறையிட போணுச்சு. குதிரை என்ன சொல்லுது, எங்கள் ஊரில் ஒரு யானை என்னோட இடத்துல வந்து யானை வந்து என்னோட இடத்த ஆக்கிரமி பண்ணிடுச்சு, எனக்கு வந்து இது ரொம்ப போட்டியாக இருக்குது அப்படின்னு அது ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கு. சிங்கம் சொல்லிடுச்சா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, யானை எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, என்னால் யானையோட எல்லாம் போராடி ஜெயிக்க முடியாது, நீ ஒளியை பார்த்துட்டு போ அப்படின்னு அதை விரட்டி விட்டுட்டான். ஏன் இந்த கருத்தை சொல்கிறேன்னா, நம்ம விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கேட்ட உதவி உடனே கிடைக்காது. அது மாதிரி இந்த சிங்கமும் நம்மளை விரட்டி விட்டுருக்கு இந்த குதிரையை. இது அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு வேடன் வந்துட்டே இருந்தான். அவன்கிட்ட போய் இது சொல்லியிருக்கு, எனக்கு வந்து இந்த ஒரு யானை வந்து என்னோட இடத்துல வந்து போட்டியாக இருக்குது, அதை எப்படியாவது நீங்கள் விரட்டி விட்றீங்களான்னு. அந்த வேடன் என்ன பண்ணியிருக்கான், டக்குன்னு அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து ஜாலியாக அதை அரட்டிக்கிட்டு அப்படியே போயிருக்கான். அவன் இடத்த காமி வா அப்படின்னு போவோம்னு. அங்கே போனவுடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, போயிட்டு அவன் வேடன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய அம்புனால அந்த யானையை வீழ்த்தி கொன்னுட்ட உடனே இதுக்கு ஒரே ஹாப்பி குதிரைக்கு, அப்பா நம்மளுடைய எதிரி அழிஞ்சிட்டான், நம்ம மட்டும் தான் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் பார்க்க போனால் என்ன ஆயிருக்கு பார்த்தா, அந்த வேடன் என்ன சொல்லியிருக்கான்னா, நீ வந்து உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணல, நீ வந்து எனக்கு அடிமை, இனிமே நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ கேட்கணும், நான் அந்த ஊருக்கு போகணும், வா இங்கே போவோம் அப்படின்னு அதை அடிமைப்படுத்தி அதை வந்து அதை அடிமைப்படுத்துறது மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கான். அப்போ தான் அந்த குதிரைக்கு வந்துச்சு, நாம் ஏன் வந்து இந்த யானையோட போய் சண்டை போடணும், நம்ம அதோட ஒரு இணக்கமாக இருந்து அது ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு போகுது, நம்ம ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு போகலாமேன்னு இருந்திருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் இன்னொரு இதில் போய் நம்மளோட சுதந்திரத்தை பறி கொடுத்துட்றோமே அப்படின்னு அது வருத்தப்பட்டுச்சான். அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கை நம்மளுக்கே உதவி அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து யாரையாவது எதிர்பார்த்து நம்மளுடைய காலத்தை நோக்கிறதுனால தான் நிறைய இடர்பாடுகள் வருது அப்படிங்கிறத ஒரு சின்ன கருத்தை உங்கள்கிட்ட பதிவிடணும்னு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நீங்கள் கைகோர்த்து உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய வளர்ச்சியையும்
வருமானத்தையும் பெருக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்துல இந்த கதை வாயிலாக, சும்மா சாதாரணமா சொன்னா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால தான் ஒரு பொதுவாகவே எல்லா இடங்கள்லையும் ஏதாவது ஒரு கதையை சொல்லி தான் அந்த கருத்தை சொல்லுவேன். அதன்படி இன்றைக்கு ஒரு தேவை என்னன்னா, உங்களுடைய உற்பத்தியாளர் நிறுவன உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை நீங்களே தான் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப், இந்த மாதிரி தொல்லையும் கொடுப்போம். ஹெல்ப்னு எங்கள்கிட்ட எல்லாம் வந்தீங்கனாலும் அதையும் சொல்லிடுறோம். அதனால நீங்க உங்களுடைய ஒற்றுமையாக இருந்து உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த செந்தில் சாரை நான் இங்கே நீடாமங்கலம் ஏடியாவாக இருக்கப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு அறிமுகம். அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட, மேடம் நான் எனக்கு ஒரு FPO இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன். டக்குன்னு தஞ்சாவூர் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டேன். அப்புறம் திருப்பி இந்த மாவட்டம் வேண்டாம் நம்ம போவோம்னு சொல்லிட்டு தான் அங்கே போனேன். மறுபடியும் ஏதோ திரும்ப இந்த மாவட்டத்துக்கு பதவி உயர்வில் வர்றப்ப திருப்பி செந்தில் அணுகி அவரை சாரை சொன்னேன், இந்த மாதிரி FPO அப்போ கேட்டிங்கல்ல, உங்கள் ரிஷியூர் மற்றும் நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை இந்த பகுதி, கோட்டூர் இந்த பகுதிகளை சேர்ந்த விவசாயிகளை ஒன்றிணைச்சு ஒரு நிறுவனம் அமைங்க, நாங்கள் கவர்மெண்ட் மூலம் உங்களுக்கு முடிந்த அளவு சப்போர்ட் பண்ணி வளர்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அதை ஏற்றுக்கொண்டு அவர் இதை செஞ்சார். ரெண்டாவது இல்லைன்னா எல்லா இடங்கள்லையும் 1000 மெம்பர் இருப்பாங்க. உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், 1000 பேர் எங்களால் முடியாது, அதனால் ஒரு 500 பேரை வச்சு இந்த அமைப்பை ஃபஸ்ட்டு ஏற்படுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தினோம். ரெண்டாவது இது எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் ஓராண்டு குறைஞ்சது ஒரு வருட காலம் இதில் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது. மற்ற நிறுவனங்கள்லாம் உடனே ஆரம்பிச்சாச்சு. நம்மளுடைய நிறுவனம் அமைக்கிறது ஃபஸ்ட்டு அஸ்திவாரத்தை நல்லா பேஸ் நல்லா பண்ணியாச்சு. ஏன்னா சில இடங்கள்ல நாம் இந்த FPOவில் இருக்கமானே தெரியாது. இதில் ஒவ்வொருத்தரும் இந்த FPOவுக்கு இன்னைக்கு வந்திருக்க உங்கள் வருகையை வச்சே நீங்கள் இதில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஆர்வமாக வந்திருக்கீங்க. அதே மாதிரி ஒரு பாராட்டையும் தெரிவிச்சிடலாம். எல்லா இடங்கள்லேயும் உள்ள ஒவ்வொன்றையும் பார்த்து உங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் சரி, செந்தில் சாரும் சரி, அனைத்து விஷயங்களையும் மிக கூர்மையாக எல்லாரும் பாராட்டும்படியாக நல்லா செஞ்சுருக்காங்க. அதை துறை சார்பாக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் நம்ம துறை சார்பாக எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க கூப்பிட்டாங்கங்கிறதுனால வந்திருப்பாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய விவசாயிகளை, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நீடாமங்கலம் விவசாயிகளை சந்திக்க வருகை தந்திருந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் எங்கள் வேளாண்மை மற்றும் விற்பனை துறையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருகை ஒரு தடவை வரவேற்று கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம விருந்தாளிகளில் நம்ம வரவேற்கிறது, இப்போ நானும் உங்களுடைய உறுப்பினரில் ஒரு மாதிரி தான், ஒரு உறுப்பினர் மாதிரி தான். இவங்க எல்லாரும் தான் கெஸ்ட்டு. இதில் வேற என்னன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்கன்னா மிக சிறப்பாக இருந்திருக்கும். அடுத்த ஒரு நிகழ்வில் நம்ம இதோட இப்போ ஃபர்ஸ்ட் படி வச்சுருக்கோம். நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு அமைச்சிட்டு மாவட்ட ஆட்சியரை நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு நம்மளுடைய எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிப்போம். வேற ஏதாவது சந்தேகங்கள்லாம் இருந்தால் நம்ம மீண்டும் பேசிக்கலாம். அது வரைக்கும் இதை பொறுமையாக கேட்டிருந்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நாம் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று கருத்தாளனுக்கு சிறப்புரையை வழங்கிய திருமதி அம்மா சாருமதி வேளாண் வணிகம் வேளாண்மை துணை இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சோழ நாடு உழவர் உற்பத்தி நாடு இயக்குனரும் நீடாமங்கலம் நீலன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளிய தாளாளருமாகிய திரு நீலன் அசோகன் அவர்கள் தலைமையுரையாற்றிய திருமதி சாருமதி அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். உங்களுடைய கரவொலியோடு. கிட்டத்தட்ட 16 டன் பாரம்பரிய நெல், 40 வகையான நெல்லை கேட்டாங்க. அதை வாங்கி நம்ம கொடுத்தோம். உடனடியாக அதை வாங்கி மற்ற விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க. நம்முடைய விவசாயிகளுக்கு நல்ல விலையை கொடுத்து வாங்கி அது அங்கே சென்னை சரௌண்டிங்கில் இருக்க விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தது தேசிய வேளாண் நிறுவனம். அதுக்கு ஒரு முக்கிய புள்ளி யாருன்னா சாரை அறிமுகப்படுத்தினது யாருன்னா அமுதன். 2 பேருக்குமே அந்த இடத்துல நன்றி சொல்லி வரவேற்கிறோம் சார். சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இந்த மாநாடு மற்றும் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த
மாநாட்டினை துவக்கி வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய வேளாண் வணிகம் மற்றும் விற்பனை துறையினுடைய துணை இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து பெரியோர்களுக்கும், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த வேளாண் பெருமக்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தேசிய வேளாண் நிறுவனத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்துறதுக்கு நம்மளுடைய சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தணும், ஒரு சில தீர்மானங்களை நிறைவேற்றணுன்ற இல்லாமல் இந்த மக்களுக்கு, இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது பயனுள்ள கருத்துக்களை சொல்லணும். அதன் மூலயமா இந்த நிறுவனத்தோட வளர்ச்சியை உறுதி செய்யறது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் முன்னேறணுன்ற நோக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்துறதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். நான் ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி தொழில்நுட்ப ரீதியாக எங்கள் நிறுவனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுறேன். எங்களுடைய தேசிய வேளாண் நிறுவனமானது 2000 ஆண்டில் பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க தான் எங்களுடைய நிறுவனர். முன்னாள் மத்திய அமைச்சர், பாரத ரத்னா, நம்ம நாட்டினுடைய பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஒரு வித்தகர். இந்த ஐயா அவர்கள் 2000 ஆண்டுல பணி நிறைவுலாம் பெற்ற பிறகு கிராமப்புற மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், கிராமப்புற மக்களோட மேம்பாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 துறைகளில் செயல்படுறோம். ஒன்று விவசாயம், வேளாண்மை துறை. இந்த துறையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் சம்பந்தமான செயல் விளக்கங்கள் பண்ணுறது, மர வளர்ப்பு சம்பந்தமான தொழில்நுட்பங்களை கொடுக்கறது, அவங்களுக்கு நிறைய மரக்கன்றுகள் இலவசமாக வழங்குறது, இது எல்லாமே பல்வேறு நிறுவனங்களோட நிதி உதவியோடு சிறப்பாக பல்வேறு பகுதி கிட்டத்தட்ட 8 மாநிலங்களில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் திட்டங்களை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை. ஏன்னா விவசாயத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி நீர் ஆதாரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை கிராமப்புறங்களில் உறுதி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட குளம் குட்டைகள் தூர்வாடுறது, கால்வாய்கள் சீரமைக்கிறது, பண்ணை குட்டைகள் அமைக்கிறது, இந்த மாதிரியான பல பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேளாண் விற்பனை துறை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாநிலங்களில் 170க்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை பல்வேறு அரசு துறைகளோடு இணைஞ்சு உருவாக்கி சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளை தொழிலதிபர்களாக பண்ணுறோம். ஸோ அடுத்த துறைன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சித்துறை. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைமையகத்தில் இந்த மண்வள ஆராய்ச்சி சம்பந்தமான ஆய்வுகள், அது சம்பந்தமான பயிற்சிகள், இது எல்லாமே கொடுக்குறோம். அதேமாரி நீர் ஆய்வு பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஆய்வகத்தில் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகள் யார் வேணாலும் மண் மாதிரி, நீர் மாதிரி கொடுத்து எங்கள் ஆய்வகத்தில் டெஸ்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான பரிந்துரைகளை வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட மண்ணை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மண்ணை பற்றி 20 வகையான விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணி விவசாயிகளுக்கு அதுக்கு தகுந்த உர பரிந்துரைகள், எப்படிலாம் என்னென்ன பயிர்கள்லாம் வைக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இந்த ஆராய்ச்சி துறையில். இந்த ஆய்வகம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு NABL-ஆல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆய்வகம். ஸோ இந்த விஷயங்கள் இந்த ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மூலயமா பண்ணிட்டு, பயிற்சி துறை மூலயமா. இது மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சுய உதவி குழு பெண்கள், தொழில் புனைவோர்கள், அவங்களுக்கெல்லாம் பல்வேறு வகையான நிதி உதவிகளை வழங்கி, சிறப்பு திட்டங்கள் மூலயமா நிதி உதவிகளை வழங்கி அவங்க பல்வேறு தொழில் தொடங்குறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி ஒரு 6 துறைகள் மூலயமா நம்ம விவசாயிகளுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் உதவி செஞ்சு அந்த கிராமப்புற மேம்பாட்டுக்கு நம்ம செயல்பட்டு இருக்கோம்.
நீங்க எப்ப வேணாலும் இந்த நிறுவனம், இப்ப இந்த நம்ம சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு நாங்க வந்து ஒரு ஊக்குவிப்பு செய்யக்கூடிய செயல்பாட்டு நிறுவனமா வந்து செயல்பட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்ப வேணாலும் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த விவசாயம் மற்றும் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு எந்த விதமான தொழில்நுட்ப உதவிகள், ஆலோசனைகள் எது வேணாலும் நீங்க எப்ப வேணாலும் எங்க அலுவலர் மூலியமா எங்க நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த கூட்டத்தில் எங்க சார்பில் ஒரு 2 கருத்துக்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். நிறைய பெரியவர்கள் வந்து பேச இருக்கிறாங்க. என் சார்பில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்த ஒரு பையன் அப்படின்ற முறையில் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, முதல் கருத்து, விவசாயிகள் வந்து தொழிலதிபர்கள் ஆகணும். விவசாயம் நல்லா இருக்கணும், கிராமப்புறங்கள் நல்லா இருக்கணும்னா விவசாயிகள் தொழிலதிபர்கள் ஆகணும். 2வது கருத்து, விவசாயிகள் விஞ்ஞானிகள் ஆகணும். இந்த 2 விஷயங்கள் நடந்ததுன்னா நிச்சயமா கிராமப்புறம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், விவசாயம் தழைத்து வளரும். ஸோ அது எப்படி விவசாயிகள் வந்து தொழிலதிபர்கள் எப்படி ஆகிறது? அதுக்கு தான் இந்த உற்பத்தியாளர் நிறுவனம். அதுக்கு தான் நம்ம அரசாங்கங்கள் பல்வேறு துறைகள் மூலமா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொகையை வந்து இன்னைக்கு மானியமா வந்து செலவிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இதோட பயன் முழுமையா வந்து விவசாயிகளை போய் சேர்ந்துதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் மத்தியில ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தால இது வந்து சில இடங்கள்ல சிறப்பா செயல்படுது. மேடம் சொன்ன மாதிரி சில இடங்கள்ல இன்னும் எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி வந்து நம்ம பெறல. ஸோ இதோட இந்த உற்பத்தியாளர் நிறுவனங்களோட வலிமை என்னன்னு நீங்க பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன? எல்லாம் வந்து தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல். எங்கே இருந்து வேணாலும் உலகத்துல யார் வேணாலும் எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் எங்க வேணாலும் பொருள் வாங்கலாம், விற்கலாம். ஸோ மேடம் சொன்ன மாதிரி டாடா, பிர்லா, அம்பானிகள்லாம் இன்னைக்கு விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம், விவசாய இடுபொருட்கள் விற்பனையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ இவங்களோட நம்ம வந்து இந்த தொழிலதிபர்களோட நம்ம போட்டி போடணும்னா அப்ப ஒரு சிறு குறு விவசாயியால முடியாது. அதுக்கு தான் அரசாங்கம் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை வந்து ஆரம்பிச்சு இதை பெரிய நீங்க வந்து விவசாயிகள் வந்து பெரிய தொழிலதிபர்கள் ஆகணும், விவசாய நிறுவனங்கள் வந்து ஒரு ரிலையன்ஸுக்கு ஈக்குவலா வளரணுன்ற நோக்கத்தில் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்க. என்னைக்குமே வந்து தனிப்பட்ட முயற்சின்றது ஒரு சைடு இருந்தாலும் இந்த மாதிரி நிறுவனங்கள்ல நீங்க உறுப்பினர்களான பிறகு நீங்க வந்து ஒரு குழு முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும். ஏன்னா நிறுவனம் இருக்குன்னா இயக்குநர்கள் இருப்பாங்க, அவங்க ஒரு சைடு இருப்பாங்க. ஆனா உறுப்பினர்கள்ன்ற முறையில நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இந்த நிறுவனம் பெரிய தொழில் சார்ந்த நிறுவனம் வளர்ச்சி, அம்பானி மாதிரியான, ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனமா மாற முடியும். ஒரு சின்ன இந்த ஒத்துழைப்பு கொடுக்கறதுன்னு சொன்னல, ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். இப்ப இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துல கிட்டத்தட்ட 1000 உறுப்பினர்கள் நீங்க இருக்கிறீங்க. 1000 ஏக்கர் நெல் ஒரு சீசன்ல பயிர் வைக்கிறதா வச்சுப்போம். ஏன்னா இது டெல்டா மாவட்டம், 1000 ஏக்கர் பயிர் வைக்கிறதா வச்சுப்போம். இந்த 2 விஷயம், ஒண்ணு வந்து இடுபொருளா வச்சுக்கலாம், இன்னொன்னு விளைபொருளா வச்சுக்கலாம். சோ இடுபொருள்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு ஒரு சீசன்ல கிட்டத்தட்ட மற்ற கடைகள்ல இருந்தோ இல்ல நிறுவனங்கள்ல இருந்தோ வாங்கக்கூடிய வேளாண் இடுபொருளுக்கான லாபம், அந்த நிறுவனங்களுக்கு போய் சேரக்கூடிய லாபம் வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 5000 இருந்து 6000 ரூபாய். நீங்க இந்த 1000 பேரு இன்ட்டு 5000 ரூபாய் போடுங்க. ஒரு சீசன்ல உங்க நிறுவனத்தின் சார்பாக நீங்க இடுபொருள் வாங்கி பொதுவா ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் ஒரு சீசன்ல இந்த நிறுவனத்துக்கு வந்து சேரும். இந்த லாபம் வந்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் போய் சேரும். ஏன் நம்ம பண்ணக்கூடாது இடுபொருள் பிசினஸ? ஐயா பேசும்போது நிறைய அவங்க பாரம்பரிய நெல் வகைகள் இந்த பகுதியில பெரிய வாரியா பண்றீங்க. பாரம்பரிய நெல் வகைகளுக்கு என்ன, இயற்கை விவசாயமே போதுமானதா இருக்கு, அங்கக முறை விவசாயமே போதுமானதா இருக்கு. ஆனா ஒரு விவசாயி ரசாயன முறை விவசாயம் பண்ணும்போது அவர் வந்து ஒரு இயற்கைக்கு மாறுறாருன்னா அதுக்கு தேவையான இடுபொருட்கள் அவருக்கு தேவைப்படுது. ஆனா இடுபொருளுக்கு தேவையான இடுபொருளை கொடுக்கறதுக்கு ஆளுங்க இல்லை. அப்ப திருப்பி எப்போதும் போல நம்ம வந்து கடைகளை நோக்கி, ரசாயன உரங்களை விற்கிற கடைகளை நோக்கி, பூச்சி மருந்து கடைகளை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எத்தனை உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இந்த வேளாண் அங்கக வேளாண் இடுபொருட்களை வாங்கி அதை வந்து அவங்க உறுப்பினர்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அப்பதானே விவசாயி மாற முடியும். அப்பதானே ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ண விவசாயி ஏக்கருக்கு 10,000 செலவு பண்ணி அதிக லாபம் எடுக்க முடியும். இந்த வேலையை தான் இந்த உற்பத்தியாளர் நிறுவனங்கள் செய்யணும்.
இந்த வேலையை செய்யும் போது உங்களுக்கு லாபம் வரும். உங்களுக்கு செலவு வந்து தனிப்பட்ட முறையிலும் குறையும், நிறுவனமும் வளரும். அப்ப விளைபொருள், இப்ப நான் இடுபொருளை பத்தி சொன்னேன், விளைபொருளுக்கு வருவோம். உதாரணத்துக்கு ஒரு நெல்லை வந்து நீங்க அப்படியே விளைபொருளா வித்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க கிலோ. விதையா வித்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய 1000 விவசாயிகள் உங்க நிலத்துக்கு தேவையான விதை நெல்லை எத்தனை பேர் நம்ம நிறுவனத்துல வாங்கி செய்யறோம்? செய்யல. வாங்கி செஞ்சோம்னா என்ன ஆகும்? அந்த லாபம் அந்த கிலோவுக்கு 20 ரூபா லாபம் வந்து உங்களுக்கு வரும், உங்க நிறுவனத்துக்கு வரும், அதோட பங்கு தொகை உங்களுக்கு வரும். இப்ப ஒரு மதிப்பு கூட்டுதல் பண்ணுவோம். ஒரு சாதாரணமா ஒரு எண்ணெய், நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நிறுவனம் ஒரு பிசினஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோ, ஒரு ஆயில் ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு 3 லிட்டர் ஆயிலாவது தேவைப்படும் இல்லையா? இப்ப 1000 பேர் எங்க நிறுவனத்துல தாங்க நாங்க தரமான எண்ணெயை வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1000 பேரு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 3000 லிட்டர் எண்ணெய், 12 லட்ச ரூபா லாபம் வந்து யாருக்கு வருது? இந்த உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு வருது, இந்த விவசாயிகளுக்கு வருது. யாரோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு போறது, யாரோ மற்ற ஒரு கடைகளுக்கு போறது நிறுவனத்துக்கு வருது. அதன் மூலமா விவசாயி வளர்ச்சி அடைய முடியும், தனிப்பட்ட முறையிலும் சரி, நிறுவனமா சரி. இந்த மாதிரி சிறு சிறு தொகையா வந்து சேர்த்து இந்த நிறுவனம் வளர்ச்சி அடையும் போது எதிர்காலத்துல இன்னும் பல அரசு திட்டங்கள்லாம் வந்து சேரும் போது அப்ப வந்து நம்ம ரிலையன்ஸோட போட்டி போட முடியும். சோ அப்ப வந்து முயற்சி தனிப்பட்ட நபரால இந்த நிறுவனத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்கள்ட்ட இருந்து முயற்சி வரணும், ஒத்துழைப்பு வரணும். நிறுவனத்தில இருந்து தான் வளர்ச்சி ஆரம்பிக்கணும், உறுப்பினர்கள்ட்ட இருந்து வளர்ச்சி ஆரம்பிக்கணும். அப்படி வந்தாதான் விவசாயத்தில் நம்ம தொழிலதிபர்கள் ஆக முடியும். எதிர்காலத்துல அம்பானிகளோட சரி, டாட்டாவோட சரி, இல்ல பன்னாட்டு கம்பெனிகளோட நம்ம போட்டி போட முடியும். நிறைய பேர் நான் எங்க கிராமப்புறத்துல மக்களோட பேசிட்டு போக சொல்லுவாங்க, எங்கெங்க விவசாயம் அழிஞ்சிட்டு போகுது. விவசாயம் அழியாது. விவசாயம் செய்யற ஆளு வேணா மாறலாம், ஆனா விவசாயம் அழியாது. ஏதோ ஒரு விதத்துல இந்த 130 கோடி மக்களுக்கு கொடுத்துதான் அவன் உணவு. எங்கோ நடக்க போகுது, அது குறைஞ்ச அளவு நடக்குதோ அதிக அளவு நடக்குதோ, நிச்சயமா எதிர்காலத்துல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு. அந்த விதத்துல நீங்க இந்த நிறுவனத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த நிறுவனம் மிக நல்ல பலனை வந்து கொடுக்கும். அடுத்தது விஞ்ஞானிகள் சொன்ன ரெண்டாவது, விவசாயிகள் விஞ்ஞானிகள் ஆனாதான் வந்து விவசாயத்துல செலவு குறைக்க முடியும், உற்பத்தியை பெருக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மண்ணை பத்தி நமக்கு முதல்ல தெரியணும். அதுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி பிளட் டெஸ்ட் பண்ணி வைக்கிறோமோ ஒரு மண்வள அட்டை இருக்கணும். அது நீங்க செயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி, இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி, மண்ணில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த உர மேலாண்மையை பண்ணுங்க. நிறைய பேர் சொன்னாங்க பூச்சி மருந்து கடைக்கு போறோம், பூச்சி மருந்து கடைக்கு போறோம். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, விவசாயத்துல நம்மளை விட அதிகமா தெரிஞ்சவங்க யாருங்க இருக்க போறா? தாத்தா காலத்திலேருந்து முப்பாட்டம் காலத்திலேருந்து வயல்லே வளர்ந்து வயல்லே பிறந்து 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் அந்த நிலத்திலே உழண்டுட்டு இருக்க விவசாயிக்கு தெரியாதுதான் எனக்கு தெரிஞ்சிட போது. உங்க நிலத்துல ஒரு உதாரணத்துக்கு காவேரி ஒரு நெல்லுல வந்து ஒரு சயின்டிபிக்கா ஒரு அறிவியல் ரீதியா பார்த்தா ஒரு 3 பூச்சி 3 நோய் தாங்க இருக்கு. இதுக்கு ஆல்ரெடி ஆராய்ச்சியாளர்கள் பண்ணி என்னென்ன மருந்து தெளிக்கணும், இயற்கை முறையில் என்ன பண்ணணும், அங்கக முறையில் என்ன பண்ணணும், செயற்கை முறையில் என்ன பண்ணணும்னு பரிந்துரைகள் எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது. ஆனா இந்த விவசாயி, படிச்ச விவசாயியும் சரி படிக்காத விவசாயியும் சரி, இந்த ஒரு 3 பூச்சி 3 நெல்லை பத்தி தெரிஞ்சுக்க முடியாதா? அதோட பரிந்துரை நமக்கு தெரிஞ்சுக்க முடியாதா? ஒரு புள்ளி வந்தது உடனே எடுத்துக்கிட்டு நம்ம மருந்து கடைக்காரருக்கு போனோம். ஒரு இலசுருட்டு கூட இப்படி படைக்கிட்டது மருந்து. இலசுருட்டு நம்ம எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்? யாராவது சிந்தனை பண்ணிட்டு இருக்கோமா? இதை நம்மளால எழுதி வைக்க முடியாதா? செல்போன்ல படிக்க முடியாதா? ஏன் விஞ்ஞானிகள் ஆக முடியாது? நீங்க 10 பேருக்கு சொல்லாமே. இந்த 1000 பேர்ல ஒரு 20 பேர் வந்து நீங்க
இந்த முயற்சியில ஈடுபட்டு இந்த 1000 பேருக்கு பரப்பினால இந்த நிறுவனத்தில் உள்ள 1000 பேர் வந்து விஞ்ஞானிகள் ஆயிடுவாங்க. அப்ப வந்து விவசாயத்துல நீங்க செலவை குறைக்க முடியும், வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். சரிங்களா? தொழில்நுட்பங்கள் எல்லாமே இருக்கு. அத நீங்க எந்த தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு வேணும், எது வந்து உங்களுக்கு பலனுள்ளதா இருக்குதுன்னு பார்த்து பயன்படுத்துங்க. அந்த வகையில உங்களுக்கு நீங்க விஞ்ஞானிகள் ஆனீங்கன்னா செலவு குறைஞ்சிரும். நீங்க மருந்து கடைக்கு போக வேண்டியதில்லை, இல்ல வேற எதுவும் பிசினஸ் வந்து நீங்க பிசினஸ் மேனை நம்ப வேண்டியதில்லை. உங்களுக்கு 500 ரூபா செலவு பண்றது அந்த பிரச்சனை 100 ரூபாயிலே சரியாயிடும். ஸோ எனவே நீங்க நான் சொன்ன இந்த 2 கருத்துக்களை மைய கருத்துக்களா வச்சுக்கிட்டு, எனக்கு பின்னாடி நிறைய பேச இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். இந்த பகுதியில் விவசாயிகள் பெரிய தொழிலதிபர்கள் ஆகணும், விவசாயம் வளரணும், கிராமப்புறம் வளரணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.